வணக்கம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை பார்த்து 9 லட்சம் பேர் கண்டுகளித்திருக்கும் மக்கள் அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பது ஒரு மாபெரும் இயக்கம். அவரை தொடங்கித்தான் நான் எதையும் ஆரம்பிக்கிறது. இதனாவலே நான் யூடியூப் சேனல்லையோ ஃபேஸ்புக்லேயோ நாங்கள் பேசணுங்கிற ஆசையே வந்ததில்லை. ஏன்னா நம்ம கட்சிங்கிறது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி பேசணுங்கிறது நமக்கு என்ன இருக்குது? அதை காப்பாற்ற நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யதார்த்த காலமாக நாங்கள் இருந்தோம். சரி, ஒன்றிய செயலாளர் இருக்கார், மாவட்ட செயலாளர் இருக்காங்க, நம்மளுக்கு நம்ம ஊரில் எல்லாம் இருக்கிறோம், நம்மளாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ தான் கட்சியை ஒன்றிய செயலாளர்கள் சரியில்லை, மாவட்ட செயலாளர்கள் சரியில்லை, நம்ம கட்சியில் இருந்து இப்படி இதெல்லாம் ஆனது பிற்பாடு தான் இந்த சேனலையே நாங்கள் உண்டு பண்ணினோம். நான் ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிரமான தொண்டன். எனக்கு கட்சி பொறுப்பு கிடையாது, விவசாயமே எனது பணி. நான் இப்போ கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இந்த வீடியோவை எடுக்கிறேன். நான் இந்த வீடியோ கேரளாவுக்கு போயிட்டு மறுபடியும் டெலிகாம்ஸ் பண்ணி ஒரு 7 மணி 7:15 போல் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும் இந்த வீடியோ. அன்பு நேயர்களே, விழுப்புரம் மாவட்டத்தில் பசுபதி என்பவருக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்கார்கள். அதற்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை போல ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் வீரியத்துடன் செயல்பட வேண்டும். கட்சி என்பது என்னவென்று காட்ட வேண்டும். கட்சிக்காக ஒருவர் வேலை செய்ய வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பழனிவேல் என்பவருக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதை ஃபேஸ்புக் வீடியோவில் பார்க்கறதற்கே ரொம்ப ஒரு அருமையாக இருக்கிறது. அவர் பண்ணுற செயல்பாடுகளும் போக்குவரத்துகளும் ஒரு இதுகளும் மேலே தாளங்களோடு ஒவ்வொரு ஊர்களுக்கும் போகிறதும் வர்றதும். பசுபதி ஐயா அவர்கள் பேசுவது, பசுபதி ஐயா என்று சொல்ல முடியாது, பசுபதி அண்ணன் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் பேசுகிற அழகை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிறது. தாரு மக்களை ஒரு பெருமை பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நம்ம கட்சிக்காரங்களாம் என்னம்மா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இன்னும் ரொம்ப பேர் ஒன்றிய செயலாளர்களும் இவரெல்லாம் இன்னும் அதிருப்தியிலே தான் இருக்கிறாங்க. நம்ம தலைவர் தோற்றதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒன்றிய செயலாளர்களும் இவர்களால் தான் தோற்றதே காரணம். நம்ம கிளை செயலாளர்களாக இந்த தடவை எல்லா வீர நட போட்டாங்க. எல்லாத்தையும் கண்டுக்காமல் ஒன்றிய செயலாளர் தான் விட்டார். இங்கே மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுக்கவே விட்டுருக்குறாங்க. நான் அதை பற்றி கொள்ளா சொல்லலை. ஆனால் ஒன்றிய செயலாளரெல்லாம் நல்லா கண்டறிந்து பார்க்க வேண்டும். நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள், நான் அதை பற்றி ஒரு பஞ்சுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா பாருங்கள். ஆயிப்பன் பேச்சை கேட்காத பிள்ளையும் தலைவன் பேச்சை கேட்காத தொண்டனும் உருப்பிடவே முடியாது. தலைவர் என்ன சொல்கிறாரோ அதன் வழியில் தான் மாவட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் வெற்றி நடை போடணும், வீர நடை போடணும். எனக்கு கட்சி தான் பெருசு அப்படின்னு தான் பொறுப்பு வாங்குறீங்க. அந்த கட்சிக்குள்ளே தான் என்னென்ன செலவு பண்ணணும், போகணும், வரணும், நல்லது கெட்டது பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு கட்சியை பிரம்மாண்டப்படுத்துறதுக்கு தான் பார்க்கணும். எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல, எடப்பாடி பழனிசாமியை போல ஒரு வீர நடப்படணுமா ஒழிஞ்சு நாங்களுக்கு பொறுப்பு வாங்கிக்கிட்டேன் அப்படின்ட்டு வீட்டிலையே படுத்துக்கிட்டா தொண்டர்கள் தான் போய் ஒன்றிய செயலாளரை பார்க்கணும், மகளிரணி தலைவரை பார்க்கணும், அந்த தலைவரை பார்க்கணும், இந்த தலைவரை பார்க்கணும், போகணுங்கிறதுக்கெலாம் வேலை இல்லை. அவங்க தான் தொண்டர்களை சந்தித்து ஒரு உற்சாகப்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம் பொதுச் செயலாளர் கொண்டு வர வேண்டும் என்று என்னோட சாதாரண தொண்டனுடைய ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தீவிரமான தொண்டன். என் பணியை என் வேண்டுகோளாக ஏற்றுக்கொண்டு தீவிரமாக ஒன்றிய செயலாளர்களை நீங்கள் கண்காணிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.